செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து மீது ஏறி அடாவடி செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து மீது ஏறி அடாவடி செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து மீது ஏறி ஆட்டம் போட்ட வீடியோவானது வெளியாகியிருக்கிறது. சென்னையில் அரசு பேருந்து மீது ஏறி நின்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அடாவடியில் ஈடுபட்ட வீடியோவானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், மேலும் விவரம். வணக்கம். கூட்டுத்தலை விவகாரத்துல பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து மீது அடாவடி செய்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி அன்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பிரச்சனையில ஈடுபட்ட பஸ்ஸின் மீது ஏறி ஆட்டம் போட்ட வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. பிராட்வே டு பூந்தமல்லி ரூட் மாணவர்கள் ரூட்டுத்தலை விவகாரத்துல சாலை நடுவே பட்டாசு கொடுத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தியதும் பேருந்து மீது ஏறி ஆட்டம் போட்டு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாம சாலையில் சென்ற பயணிகளுக்கு பெரும் தொல்லை கொடுத்த வீடியோ வந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினர் முன்னிலையிலே நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் பேருந்தை நிறுத்தி பேருந்து மீது ஏறி ஆட்டம் போட்டது. கல்லூரியின் குறுக்காக நின்று சாலை முறையில் ஏற்படுத்தியதும் சாலையில் நடுவே பட்டாசு வெடித்த போக்குவரத்தை தடுத்து வீடியோக்கள் தடுத்து அந்த வீடியோக்களும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு வருவது போல தெரியவில்லை. கல்லூரி மாணவர்கள் ஏதோ பொழுதுபோக்குக்கு கல்லூரிக்கு வருவது போலதான் இந்த வீடியோ காட்சிகள் மூலம் தெரிய வருகிறது. இவர்கள் படிப்பதற்கு தான் வருகிறார்களோ அல்லது வேறு எதாவது வருகிறார்களோ என்று குற்றச்சாட்டாக வைத்திருக்கிற நிலையில அது மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ மூலம் மிகவும் கண்டனமும் எடுத்து வருகிறது. அந்த வகையில தான் இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தள வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோவை போலீசார் கைப்பற்றி எந்தெந்த மாணவர்கள் இந்த மாதிரியான ரூட்டுத்தல விவகாரத்துல அதுவும் அடாவடியில் ஈடுபட்டார்களோ அவருடைய வந்து பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.